2வது ப்ரோமோல பார்த்த மாரி நம்ம எல்லாருமே இந்த கிரைம் மூமெண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தப்ப, நான் வீடியோவும் போட்டிருந்திருப்பேன். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அதில என்ன நடக்கும்னா, எல்லாருமே அழுதுகிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்கா ஒரு மனசார அழுவுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதத்தான் இப்போ லைவ்லயும் காமிச்சுட்டாங்க. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அண்ட் என்ன நடக்கும்னா, எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து அந்த வ சோஃபால உட்கார வச்சு எல்லாருமே உட்காருவாங்க. அண்ட் உட்காந்துருக்கும்போது நம்ம மாயா அதில ஒண்ணு தில்லுமுல்லு வேலையா பார்க்கும். ஐயோ! எனக்கு பார்க்கும்போது காண்டாகும். என்னடா இன்னும் இது திருந்தவே மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி ஒரு காண்டாகும். அதில வந்துட்டு என்ன நடக்கும்னா, நம்ம மாயா இருந்துகிட்டு அ உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். 5 மினிட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்துருக்கும்போது மாயா வந்துட்டு என்ன சொல்லும்னா, "அ யாரையாச்சும் நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. ஒருத்தன மட்டும் எலிமினேட் பண்ணிருங்க." அப்படிங்கிற மாரி நம்ம விஷ்ணு ப்ரோவ சொல்ற மாரியே சொல்லும். ஏன் இந்த காண்டு? இல்ல கேட்கிறேன். ஏன் இந்த காண்டுன்னு? சத்தியமா தெரியல. எதுக்கு இப்படி பண்றங்கிறதே சத்தியமா தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் ப்ரோ ஒரு பக்கெட்டு, நான் வந்து ஃபைனல் லிஸ்ட்ல உட்காந்துருக்குவேன். இப்படியே 5 பேத்து ஃபைனல் மட்டும் தனியா உட்காந்துருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே என்கிட்ட தனியா உட்காந்துருப்பாங்க. உட்காந்து சோகத்திலேயே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். நான் டாப் 5ல வந்திருக்க வேண்டியவன். நான் வரல அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காமெடியா தான் இருந்துச்சு சொல்லப்போனா அவர் பார்க்கறதுக்கு. ஏன்னா சொம்பு தூக்கியிருக்காரு. சொம்பு 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 சொம்பே அப்படின்னு தூக்கிட்டு இருந்துச்சனாலயே அவங்களும் வெளில தள்ளிட்டாங்க. நீ சொம்பு தூக்காம டம்ளர் கிம்ளர் தூக்குனீங்கன்னா கூட உனக்கு வாய்ப்பு வந்திருக்கும். பாவம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மொமெண்ட் வந்துருச்சு. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தேன் எல்லாருமே அழுதுருப்பாங்க. அண்ட் அவங்க ஃபீலிங்க அவங்கவங்க யார்ட்டயுமே இது பண்ணாம எல்லாருமே அவங்கவங்க மொமெண்ட்ல எல்லாமே பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி நான் எல்லாருமே சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாரி தான் இந்த இதுலயும் நடந்துருந்துச்சு. அண்ட் அதுவும் ஒரு ரொம்ப ஃபீலிங்கு அண்ட் எல்லாமே மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, அர்ச்சனா எல்லாருமே ரொம்ப அழுதாங்க. அண்ட் அதில வந்துட்டு நம்ம அழுத வீடியோ எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில ஃபர்ஸ்ட்டு வந்தது நம்ம தலைவன் பிரதீப் தான். அண்ட் அவரு மட்டும் அழுவாம இல்ல. அவர் இருக்கறதுலயே எனக்கு அவர பார்த்தோனே தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆச்சு. அண்ட் அவர் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஒரு கிரையிங்காவே இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஒரு மனசே கஷ்டமாயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம ரவீனா பொண்ணு கூட சொல்லியிருந்திருக்கும். நம்ம வந்துட்டு யார் யாரு அழுவாம இருந்தாங்களோ, யார் யாரு ஒரு போல்டா இருந்தாங்களோ, அவங்க கூட அழுதுருக்காங்க. எனக்கு இப்ப தான் வீடியோல பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அப்படிங்கிற மாரி நம்ம ரவீனா பொண்ணு சொல்லுது. பிரதீப் அண்ணன் கூட அழுதுருக்காங்க. அவங்கலாம் எனக்கு அழுதது எனக்கு சத்தியமா தெரியாது. அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீலிங்காவே சொல்லியிருக்காங்க. எனக்கு பிரதீப் அழுதது மேக்ஸிமம் எனக்கே ஒரு பார்த்தோனே ஒரு அவரு அழுவுறாரா? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் கிரியேட் ஆயிடுச்சு. எவ்வளோ போல்டான ஆளு, எவ்வளோ ஆங்கிரியான ஆளுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவரே அழுவும்போது இவங்கலாம் என்ன சும்மா சுப்புட்டி அந்த மாரி ஒரு இதுதான். எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு, ரொம்ப ஒரு இது பண்ணிட்டு, ரொம்ப எப்படின்னா ஒரு மனம் திருந்தி இருக்காங்கன்னா, அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாரி அங்க இருக்காங்க. அண்ட் அதே மாரி மூமெண்ட் தான் நடந்திருக்கு. லாஸ்ட் டேனால அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காவும் ரொம்ப ஒரு போற்றக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். சொல்லப்போனா இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டு, இத்தன நாள் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு போற்றக்கூடிய விஷயம் தான். சூப்பர் விஷயம் அது. ஜஸ்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மாயா பொண்ணு வந்துக்கிட்டு அதில ஒண்ணு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்றேன். நான் வந்துட்டு யார் மேலயும் கோவம் எதுவுமே இல்லாம தான் நான் போறேன் அப்படிங்கிற மாரி எல்லாருமே அதுக்கப்புறம் வீட்லருந்து வெளிய போயிருவாங்க. அதிலயும் நம்ம பிக் பாஸ் வந்துட்டு வெளி உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம பிக் பாஸ் வந்துட்டு இதான் உங்கள்ட்ட நான் கடைசியாக பேசுற இது மொமெண்ட். இத வந்துட்டு மறக்காதீங்க. இந்த வீட்டும் உங்களுக்கு கடைசி இறுதி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்றாங்க. உங்க அதெல்லாம் ஒரு ஃபீல் தான். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்கூல், காலேஜ்லயே, ஹாஸ்டல்லயே ஒரு நாள் ஒரு 3, 4 மாசம் இருந்துட்டு வந்தோம்னா, அங்க அந்த இது அடுத்த தாட்டி போனா அங்க போக தோணும். அத விட்டு விடைபெறுறோம். அத விட்டு கடைசி நாள் அங்க போவே மாட்டோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குமோ, அதே மாரி தான் அவங்களுக்கு ஃபீலிங்கா இருந்துச்சு. பட் எனக்கு என்ன இதுல நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் ஒரு எப்படி சொல்றது? இவ்வளோ நாள் எவ்வளோ ஆங்கிரியா இருந்தாங்களோ, அதெல்லாம் மனம் திருந்தி எல்லாத்துலயுமே சூப்பரா பேசியிருந்தாங்க. நம்ம ஜோவிகா உள்ள வந்தோனே நல்லா ஏத்தி விட்டுச்சு நம்ம அர்ச்சனாவ. அது கூட நல்லா திருந்தி நல்லா சூப்பரா பேசுச்சு சொல்லலாம். அண்ட் இந்த மொமெண்ட் வேற லெவல் மொமெண்ட்.